ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க. இந்த கோகுலாஷ்டமி நாளன்று உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த கோகுலாஷ்டமி நாளை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கோகுலாஷ்டமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் மாறலாம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பகவான் மகா விஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிறை அஷ்டமி திதி உள்ள நாளில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார். இந்தியா முழுவதும் இந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கலாம். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னஞ்சிறு பாதத்தை விட்டு வாசலிலிருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கம். கிருஷ்ணன் கோவில்களில் உரியடித்தல், வழுக்குமரம் ஏறுதல் போன்ற விளையாட்டுகள் நடைபெறும். ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் சமயம் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினம் ஸ்ரீ ஜெயந்தி தினமாகவும் இந்த தினம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணன் 8 வகையாக உருவகப்படுத்தி இந்த நாளில் வணங்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக சொல்லலாம். பொதுவாக சிவராத்திரி ஆனது சிவனுக்கு சிறப்பாகவும், நவராத்திரி ஆனது அம்பாளுக்கு விசேஷமும், ராம நவமி ராமர் பெயரில் இருக்கிறது, கந்த சஷ்டி சுப்பிரமணியருடைய பெயரில் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரில் இல்லாமல் அவர் பிறந்த இடமான கோகுலத்தை வைத்து அவர் பிறந்த திதியான அஷ்டமியை வைத்து கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் முழுவதுமே ஈஸ்வர ஸ்வரூபமாக அவதரித்தவர். மற்றவர் எல்லாம் அம்சாவதாரம் என்று சொல்வாங்க. முழுமையான அவதாரமாக கிருஷ்ண பகவானை கருதுவதால் அவர் பிறந்த இடத்தையும் திதியையும் வைத்து மரியாதையுடன் கோகுலாஷ்டமி என்று சொல்லப்படுது. கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்வாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியை பிரதானமாக வைத்து கொண்டு ஜெயந்தி கொண்டாடப்படும் போது ஸ்ரீ ஜெயந்தி என்று வைஷ்ணவர்கள் எல்லோரும் கொண்டாடப்படுகின்றனர். அதே போல பார்த்தீங்கன்னா, மற்றவர் அனைவருமே இந்த நாளில் ரொம்பவே வணங்கி மனதார கொண்டாட செய்வாங்க. நமக்கு பிறந்த நாளிலே பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடி கொள்கிறோம். மற்றவர்களின் காரியங்களை விட்டு விடுகின்றோம். அப்படி இருக்கும்போது உலகில் உள்ள லௌகிக காரியங்களை செய்யாமல் ஈஸ்வர காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் மற்ற காரியங்களை எதுவும் செய்யாமல் பகவானை பற்றிய பக்தி, பஜனை, கீர்த்தனம், உபவாசம் இந்த மாதிரி செய்யறதுக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி சொல்றாங்க. கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று காலையில் இருந்து ஸ்ரீமத் பகவாதம் கிருஷ்ணர் கதைகள் படிக்கலாம். துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை 108 முறை ஜெபித்து மலர்களையும் இனிப்பு வகைகளையும் அவருக்கு படித்து தீப தூப ஆராதனை காட்டலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீட்டில் குழந்தை பிறப்பதற்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை மனதார வேண்டி கிருஷ்ணருடைய கால் தடத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையிலேருந்து வீட்டு வாசல் வரை போட்டுவிட்டு மனதார வழங்கி கிருஷ்ணருக்கு பிடித்த நைவேத்தியம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கலாம். ஸோ கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியான வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை உங்களுக்கு தரலாம்.
சந்திரன் உங்களுடைய 10வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார். இது உங்களுடைய தொழில் மற்றும் தொழிலை நிர்வாகம் செய்கிறது. இந்த வேலை வாய்ப்பு உங்கள் தொழில் வாய்ப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க செய்யலாம். இந்த காலகட்டத்தில் மூத்தவர்களின் ஆதரவு குறைவாக இருக்கலாம். நீங்கள் முன்னேற உங்களுடைய முயற்சிகளை நம்பியிருக்க வேண்டும். அலுவலக அரசியல் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்க போது இந்த மாதிரி சிக்கல்களில் சிக்காமல் இருக்க மற்றவர்களுடைய விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய 5வது வீட்டில் வியாழனின் செல்வாக்கில் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உரியதாக இருக்கிறது. இந்த சாதகமான அம்சம் மூத்தவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து வலுவான ஆதரவை உறுதி செய்யும். இது நீங்கள் முன்னேற உதவலாம். மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படித்தீங்கன்னா கவனம் செலுத்தி நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு பணியாளர்களுக்கு இந்த மாதம் லாபகரமானதாக இருக்கலாம். பதவி உயர்வு மற்றும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம். உங்கள் முயற்சியில் திருப்தி அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் மரியாதை மற்றும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். தொழிலதிபர்களுக்கு லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்க போது நீங்கள் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதில் மும்முரமாக இருப்பீர்கள். இதனால் உங்களுடைய முயற்சியில் சேர ஒரு அறியப்படாத நபரிடம் இருந்து ஒரு முன்மொழிவை பெறலாம். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம். இது உங்கள் வணிக முடிவுகள் உறுதியானதாகவும் நீங்க காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்ய உதவுங்க. உங்களுடைய நிதி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமி பிறகு உங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்கலாம். மாதத்தின் முதல் பாதியில் வருமானத்தை நிர்வகிக்கும் உங்களது 11வது வீட்டில் சூரியன் நிலை பெறுவார். இந்த வேலை வாய்ப்பு செலவுகளை கட்டுப்படுத்தவும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் உதவலாம். புதிய வருமானம் ஆதாரங்களும் திறக்கப்படலாம். சுக்கிரனும் புதனும் உங்களின் 12வது வீட்டில் அமைந்து வெளிநாட்டு மூலங்களிலிருந்து சாத்தியமான நிதி ஆதாயங்களை குறிக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டால் இது சாதகமான நேரமாக உங்களுக்கு அமையலாம். தங்கத்தில் முதலீடு செய்வது நன்மையை தரும். பங்குச்சந்தை நம்பிக்கை உரியதாக தோன்றுகிறது. ஆனால் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்வதற்கு முன் அனுபவம் வாய்ந்த நபரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். அதே போல பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் மாத தொடக்கத்தில் பட்ஜெட்டை உருவாக்குவது அவசியம். இது உங்களுடைய நிதியை சிறப்பாக வைத்திருக்க உதவலாம். உங்களுடைய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு கலவையான பலனை தரலாம். மாதத்தின் முதல் பாதியில் உங்களுடைய 6வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் செல்வாக்கு இருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம். சனி உங்களுடைய 6வது வீட்டில் இருப்பதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உடல், தலை மற்றும் முதுகுவலி தொடர்பான காயங்கள் மற்றும் சிக்கல்களை நீங்க அனுபவிக்க வாய்ப்பிருக்கு. உங்களுக்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5வது வீட்டில் வியாழன் மற்றும் சூரியனின் செல்வாக்கு காதல் மற்றும் உறவுகளை பலப்படுத்தும். உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக வெளிப்படுத்துவீங்க. ஒன்றாக தரமான நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தருவதோடு உங்களுக்கு பிணைப்பை ஆழப்படுத்தலாம். சில நபர்கள் இந்த மாதம் புதிய காதல் திட்டங்களை பெறுவீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப இணக்கமாக இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பீங்க. பழைய மோதல்கள் தீர்க்கப்படும். அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயரலாம். அதே போல குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுப்பவராக உங்களுடைய பங்கை சிறப்பித்து காட்டுவீங்க. கன்னி ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் உளுந்து தானம் செய்யலாம். இளம் பெண்களுக்கு சிவப்பு குங்குமம் தானம் செய்யுங்க. வெள்ளம் கலந்த நீரை சூரியனுக்கு அர்ப்பணிக்க செய்யலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களையும் வந்து சேரும். தேங்க்யூ.